மீண்டும் அரசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் இடமளிக்கப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறை கட்டுக்குருந்த பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது மதிப்பிடப்பட்ட அரிசியை விட 2 மடங்கு அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருமாயின் நாடு பின்னோக்கி செல்லும் என பலர் கூறினார்கள். முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் பாதுகாப்புக்காக வருடாந்தம் 700 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை 60ஆக குறைக்கப்பட்டுள்ளது. මහින්ද රාජපක්ෂ මහත්මයා ඉන්න නිවාසයේ රජයේ තක්සේරු දෙපාර්තමේන්තුව හරහා තක්සේරු කරා. තාම ඉඩම තක්සේරු කරේ නැහැ. ඉඩමේ ඔප්පු හොයාගන්න. නිවසේ තක්සේරු අනුව මාසෙ කුලිය 146යි. මම ළඟදී මෙතුමාට ලියුමක් යවනවා. ඔබතුමාට හිමි වැටුපෙන් 3න් එකක් නිවසට රුපියල් 30000ක් අපි ගෙවන්නම්. ඉතුරු ටික ඔබතුමාගේ වල ගේ ඉන්න නැත්තම් යන්න. குறித்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையும் போதுமானது அல்ல என கூறி வந்தால் அவர்களுக்கான மொத்த பாதுகாப்பும் நீக்கப்படும். அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தை மதிப்பீடு செய்தோம். அதன்படி அவரது இல்லத்திற்கான மாதாந்த வாடகை 46 லட்சம் ரூபாவாகும். சட்டத்தின்படி அவருக்கு வீடு ஒன்று வழங்கப்பட வேண்டும். இல்லையெனில் அவரது வேதனத்தின் 3இல் 1 பங்கு வழங்கப்பட வேண்டும். அதற்கமைய அவருக்கான வேதனத்தில் 3இல் 1 பங்கு வழங்கப்படுமாயின் 30,000 ரூபாய் மாத்திரமே வழங்கப்பட வேண்டும். அதேபோல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் இல்லமும் மதிப்பீடு செய்யப்பட உள்ளது. அதே நேரம் பிரதான அரிசி விற்பனையாளர் ஒருவர் வரி செலுத்துவதில் இருந்து விலகியுள்ளார். அவருக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன். தற்போது தேவைக்கு அதிகமான அளவு அரிசி உள்ளது. ஆகையால் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் இடமளிக்கப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.